Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2011 அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பாரு. கல்வி கடன் ரத்து என்னாச்சுங்க? இளைஞர்கள் இருக்கிறாங்க, மாணவ செல்வங்க இருக்கிறாங்க. இல்லை. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம். இல்லை. டீசலுக்கு லிட்டருக்கு 4 ரூபாய் குறைப்போம். இல்லை. பகுதி நேர ஆசிரியருடைய பணி நிரந்தரம் செய்வோம். இல்லை. இதுதாங்க அல்டிமேட். நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல இன்னைக்கு தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். 3,50,000 பேருக்கு. நீங்க 5 வருஷத்துல நீங்க அரசு வேலை கொடுத்தது 94,000 பேர். அப்பா 94,000 பேர் கேட்காதீங்க. ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசு. 1,05,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்கிறாங்க. 94,000 பேருக்கு அரசு வேலை. நீட்டை ரத்து செய்வோம். ஒரு முட்டைக்குள்ள ரகசியம் இருக்கு, ரகசிய கொத்துக்குள்ள ரகசியம் இருக்குன்னு பட்டத்திலவரசர் உதயநிதி சொல்லி 5 வருஷத்தை ஓட்டினார். அருமை சொந்தங்களே, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு டேப்லெட் கொடுப்போம். மாதந்தோறும் மின் கட்டணம் என்கின்ற வாக்குறுதி எதுவுமே நடத்தாம, அது மட்டுமில்ல அவங்க தேர்தல் வாக்குறுதியில ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது 150 நாளாக உயர்த்துவோம். சொல்லாம மோடி ஐயா 125 நாளாக உயர்த்தி இருக்கிறாங்க. சொல்லியும் உயர்த்தாத ஸ்டாலின் எங்கிருக்காரு நீங்க பாருங்க. அருமை சொந்தங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. பாலியல் வன்கொடுமையிலிருந்து, குற்றத்திலிருந்து, கஞ்சாவிலிருந்து எல்லாம் நம்ம பேசிட்டு போறோம். மிக மிக முக்கியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. இன்னைக்கு FL2 லைசன்ஸ் இன்னைக்கு அவினாசியை பொறுத்தவரை உங்களுடைய கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே திருப்பூர்ல இருக்கு. திருப்பூரோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி போன முறை 2021 முடியும் பொழுது மொத்தமாக தமிழகத்தில் நம்ம கொடுத்த FL2 லைசன்ஸ், FL2 உங்களுக்கு தெரியும், கேளிக்கை விடுதிகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டது 373. மொத்தமா 1972 இருந்து 2021 ஏப்ரல் வரைக்கும் மொத்தமா 373. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில அவர்கள் கொடுத்த கேளிக்கை விடுதல் லைசன்ஸ் மட்டுமே 403 லைசன்ஸ் 5 ஆண்டுகள். திருப்பூர் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 119. தெருவெல்லாம் டாஸ்மார்க், நகரத்துக்குள்ளெல்லாம் கேளிக்கை விடுதிகள். இது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 5 ஆண்டு காலமாக மக்கள் மன்றத்தில் அவங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும், வலிமையா பேசணும், வலுவா பேசணும், உங்களுக்காக பேசணும். ஒரு அற்புதமான வேட்பாளர் டாக்டர் எல் முருகன் அவர்களை நாம் எல்லோருமே அவினாசியில தாமரை சின்னத்தில் ஆதரவு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி நம் எல்லோருக்குமே 23ஆம் தேதி ஏப்ரல் அன்று நடக்கக்கூடிய தேர்தலில் இந்தியாவே இந்த தொகுதியை பார்க்குது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவே உற்று பார்க்கக்கூடிய தொகுதி அவினாசி. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எம்எல்ஏவாக போட்டியிட வேண்டும் என்று சொன்னவுடன் இல்லை, மக்களுக்கு நான் சேவை செய்ய போகின்றேன், அதுவும் அவினாசியில சேவை செய்ய போகின்றேன், மகிழ்ச்சியாக நான் சேவை செய்ய போகின்றேன். இந்த தொகுதியில எம்எல்ஏ வேட்பாளராக உங்கள் முன்னால் உங்களை நம்பி அருமை அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த அற்புதமான கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தொண்டர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து, அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, நீங்க மறந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். போன முறை அண்ணன் தனபாலன் அண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து 56,000 வாக்கு வித்தியாசத்துல இந்த தொகுதியில அண்ணனை சபாநாயகர் அண்ணன் நீங்க ஜெயிக்க வச்சு, இந்த முறை நீங்கள் எல்லாம் சொல்வது போல அண்ணா 1,00,000 வாக்கு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நீங்க தான் சொன்னீங்க. அதனால் நிச்சயமாக அந்த 1,00,000 வாக்கு என்பது நமக்கு பெருமை இல்லை, அந்த மக்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு சிட்டிங் மினிஸ்டர் இங்கே வரும் பொழுது நாங்கள் பின்னால் இருப்போம் என்பது இந்தியாவிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால் முருகன் அவர்களை ஒரு எளிமையான மனிதர் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கோனூருக்கு போனாலும் கூட, அவர் பிறந்திருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் கோனூர், இன்னைக்கு போனீங்கன்னா கூட அவங்களுடைய தந்தையும் தாயும் விவசாய வேலை செய்து கொண்டிருப்பார். அவரை மத்திய அமைச்சரான பிறகு அவருடைய இல்லத்திற்கு அவரை அழைத்து சென்று மாநில தலைவர் என்கின்ற முறையில கோனூருக்கு சென்ற பொழுது அவருடைய தாய் எங்களை இல்லத்துல தரையில் உட்கார வச்சு அம்மா இட்லி சுட்டு எனக்கு முருகன் ஐயாவை கொடுப்பார். அப்படிப்பட்ட எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் அரசியல் அதிகாரம் கையில கொடுக்கும் பொழுதுதான், சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை உயர்த்துவதற்காக நீங்கள் கொடுத்த அதிகாரமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட வேட்பாளர் நமக்கு கிடைத்திருக்கின்றார், நல்ல ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கின்றார். முழு ஆதரவையும் நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களுக்கு தாய்மார்கள் பின்னாடி இருக்கிறார், மிக பொறுமையாக தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள்.
நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பண்போடு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மரபை சொன்னீங்களே. அண்ணன் ஈஸ்வரனை வந்துட்டேன். அண்ணன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உங்களுக்கு தெரியும். அண்ணன் ஈஸ்வரன் அங்கே இருக்கிறாங்க. அவர் இப்போதான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் மக்களுக்காக போராட்டம் பண்ணி இப்போதான் ஒரு கேஸ் வாங்கி அப்ஸ்டாண்டிங்கில் ஆகி வெளியே வந்திருக்காரு. அண்ணன் ஊரில் குப்பை போடாதுன்னு சொன்னதுக்கு அவர் மேலே திராவிட முன்னேற்ற கழக கேஸ். உங்களுக்கு தெரியும், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த திட்டத்தை ஆரம்பத்திலிருந்து அம்மா அவர்கள் அதற்கு அடிக்கல் போட்டு எப்படி கொண்டு போகணும் திட்டத்தை செயல்படுத்தலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதையும் முழுமைப்படுத்தணும். அங்கங்க குளத்தையெல்லாம் விட்டுட்டாங்க, அங்கங்க பாதியை விட்டுட்டாங்க. அந்த பம்பிங் ஹவுஸ்ல இருந்து பாதி பிரச்சனை. அதையெல்லாம் நம்முடைய ஐயா முருகன் அவர்கள் 2 நாளைக்கு முன்பு அங்க போய் ஆய்வு செய்ததை நாம் எல்லாம் பார்த்தோம். அதனால விவசாய பெருமக்களுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் அமரும் பொழுது, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் முருகன் அவர்கள் வரும் பொழுது நிச்சயமாக இதை முழுமைப்படுத்தி விடுபட்ட குளங்களுக்கும் இதை எடுத்துச் சென்று அது அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2.0 என்று சொல்வதை விட இதை முழுமைப்படுத்துவது நம்முடைய கடமை. நிச்சயமாக அதையும் நாம் செய்து கொடுப்போம் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு அவிநாசி தொகுதியினுடைய பொறுப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் முருகன் அவர்களுடைய கருத்தை உங்களோடு இணைத்து கொடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்தவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் கரு மாரிமுத்து அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்து, அண்ணே நம்ம உங்களுக்கு தெரியும் பாண்டியார் பொன்னம்பல திட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கன்னா, இன்னைக்கு அது நடக்கணும்னா மோடியில தெளிவா இருக்கணும். மாநிலத்தில் செவிசாய்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேணும். ஆனா இத்தனை 5 ஆண்டு காலமாக இருந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு மாட்டுல காம்புல பால் கறக்குதா கொம்புல பால் கறக்குதா கூட தெரியாது. அவர்கிட்ட போய் பதநீர் குடிச்சீங்கன்னா, பதநீர் சாப்பிட்டு என்னப்பா சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டீங்க அப்படின்பாரு. அதனால் விவசாயம் தெரிந்த ஒரு மனிதர் வரும்பொழுது திட்டம் நிச்சயமாக அது நிறைவேற்றிய ஆக வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம 2024 லோக்சபாவிலிருந்து முருகன் ஐயா அவர்கள் நாம் அதை பேசிட்டு இருக்கோம். ஒரு இணக்கமான முதலமைச்சர், விவசாய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நிச்சயமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளித்து, அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரு மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் அண்ணன் மு சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள் லதா சேகர் அவர்கள், கணேஷ்மூர்த்தி அவர்கள், பிரேமா அக்கா அவர்கள், ஆனந்தகுமார் அவர்கள், வசந்த்குமார் அவர்கள், கோகுல்குமார் அவர்கள், அண்ணன் கருப்சாமி அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அவிநாசி வடக்கு ஒன்றிய செயலாளர் சேவூர் வேலுச்சாமி அவர்கள், அன்னூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சாய் செந்தில் அவர்கள், அவிநாசி தெற்கு ஒன்றிய செயலாளர் தனபால் அவர்கள், அன்னூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்கள், அவிநாசி மேற்கொன்றிய செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு, அதே போல நகர நிர்வாகிகள் அண்ணன் பழனிசாமி அவர்கள், அண்ணன் ஜெகபால் அவர்கள், அண்ணன் சௌகத் அலி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அசம்பிளி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் அனந்தகுமார் அவர்களுக்கு, அசம்பிளி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாயிண்ட் பணி அவர்களுக்கு, கதிர்வேலன் அவர்களுக்கு, கன்னியமூர்த்தி அண்ணன் செந்தில் அவர்களுக்கு, இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த மண்டல தலைவராக இருக்கக்கூடிய பிரேமா அவர்கள், பிரபுரத்னம் அவர்கள், ரமேஷ் அவர்கள், நந்தினி அவர்கள், சண்முக பாபு அவர்கள், கணேஷ்மூர்த்தி அவர்கள், ஆனந்தன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அண்ணன்